பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் என்னை அடிச்சு எழுப்பிட்டு வந்துட்டான். ஏன்டான்னு கேட்டால் வாடா ஏதோ ஒன்று வீடியோ எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி வாங்க போகலாம், போய் வீடியோ எடுக்க போகலாம். நான் பார்த்தேன் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஆனால் அதுக்குள்ள எத்தனை பாம்பு இருக்குதோ என்னன்னு நமக்கா தெரியும். மரம் பாருங்க, சும்மா இங்கே பாருங்க இப்படி சும்மா சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன நெருப்பு வச்சு விட்டாங்க. சரி வாங்க நம்ம வேலையை பார்க்க போகலாம். இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து ஒரு குழியில் போட்டு போகலாம். நான் வரதுக்குள்ளே எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் கோழியிலே எடுத்து பொசுக்கி எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ தான் பொசுக்கிட்டு இருக்கேன். கோழியில் அடித்து 2 கோழி போட்டு பொசுக்கிட்டாங்க. ஆமாம், நீ உட்காந்து பொசுக்கு. நாமளும் உட்காந்து 2 கோழி பொசுக்குவோம். நல்லா உட்கார்றா, ப்ரொஃபஷனல் மாதிரி பண்ணுறா. இப்போ பார்த்தீங்கன்னா கோழி பொசுக்கிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோழியை கறுக்க போகிறோம். ரொம்பவும் இது பண்ணக்கூடாது, அதாவது மீடியமாக தான் பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ண முடியாது. கேஸ் அடுப்பாக இருந்தால் கூட இது பண்ணிக்கலாம். என்னன்னா அது கை அப்படி தாண்டா காய்ச்சி அந்த அடுப்பு. நீ இத்தனை வாழையை போட்டு வச்சா அப்படி தான் எரியும். எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா மும்மரமாக உட்காந்து கோழி தீச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியலன்னு பிடிங்கி தீச்சிட்டு இருக்கிறாரு. புறா அப்படின்னு அடுப்பு பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி காட்டுவோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோழி பார்த்தீங்கன்னா பிஞ்சு கோழி. பிஞ்சு கோழியா? ஆமாண்ணா, குஞ்சு கோழிண்ணா. பிஞ்சு கோழி இல்லைண்ணா. சரி சரி சரித்த. இப்போ தான் ஒரு 6 மாதத்து குஞ்சு தான் இது. 6 மாதம் ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் எடுத்து முன்னே வந்திருந்தா கோழி வெட்டுறதையும் எடுத்துருக்கலாம். இன்னொன்றது எங்கள் அத்தை பாருங்கள் எப்படி சூப்பராக கோழி பார்த்தீங்கன்னா நல்லா பொசுக்கியிருக்காங்க. என்ன கொஞ்சம் சின்னாம்பில் தான் போட்டு இருக்கிறாங்க. கோழி பார்த்தீங்கன்னா எப்படியோ பொசுக்கியாச்சு. அந்த முடியை மட்டும் கருகி எடுத்துட்டோம்னா கோழி கொடை போடலான்னு கோழி கொடையில் எடுத்துகிட்டு வந்தால் ஏதோ 10 வருஷமாக சோறு இல்லாத மாதிரி என்ன மோய் மேயறான்னு பாருங்கள். அங்கே பாருங்க, இப்போ பாருங்க, அங்கே பாருங்க. வா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 குஞ்சு கிட்டே இருக்கு. வீடியோவில் நல்லா தெரியுதான்னு தெரில. கலப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வேறு எல்லாத்துக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. லெமனை 2 அரிஞ்சு போட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. நாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு இன்னைக்கு கறியாக இருந்துட்டு அங்கே பாருங்கள் நண்பர்கள், இன்னும் அந்த குடல் அது விடவே இல்லை. லெமன் ஜூஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு மீன் பார்த்தீங்கன்னா எத்த சோட்டு இருக்கு பாருங்க. அங்கே பாருங்கண்ணா அடியிலேருந்து வருதுண்ணா இன்னும் மேலே எல்லாம். இங்கே வந்து பாரு, இதை பாரு, நீட்டாக தெரியுது. தண்ணி பாரு எப்படி கொப்பளிக்குதுன்னு. பைப் உடஞ்சிருச்சா? பைப் உடஞ்சதான் அப்படி கொப்பளிக்குது. சரி வாங்க போய் கறி வெட்ட போகிறோம். எங்கள் அத்தை வேறு கறி வெட்டிகிட்டு இருக்கு. வெட்டுறது மட்டும் போடுறதா?